ஸோ 8ஆம் தேதி கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். ஸோ 8ஆம் தேதி கெஸ்ஸிங் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் போயிடுச்சு. ஸோ ஒரு நம்பர் கூட பாஸ் ஆகலை. ஸோ 0.55 தான் முழுமையாக நம்பியிருந்தேன். ஸோ நம்ம 0.55 வரல. ஸோ அந்த எப்படி எடுத்துட்டோம்னா, நான் கீழே எடுத்துட்டேன், அது மேலே வந்துடுச்சு. ஸோ நான் எடுத்த நம்பர் வந்து 0.77ன்னு வச்சு கீழே ஒரு நாள் விட்டு கீழே 564 எடுத்து, ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதேமாரி 564 இருந்தது. ஸோ அந்த நம்பர் வந்து இந்த 564 வந்து கீழே 0.55 ஒரே நம்பர் 2 இதில் மேட்சிங் ஆனதால் கொஞ்சம் ஆர்வங்கள் இடத்துல கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ 0.55 தான் சொல்லிட்டேன். ஸோ வெரி சாரி. ஸோ இந்த வரைக்கும் எடுத்து பார்த்தேன் 0.55 2 பேட்டர்ன் வந்தது. ஸோ வரும்னு ஒரு நம்பிக்கையில் சொன்னேன். அது நம்பிக்கை நடுவீதியில் விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட் எடுக்க பார்க்குறேன் மீண்டும். ஸோ இந்த இடத்துல 0.55 அப்படின்னு எழுந்துடுச்சு. எடுத்தோம் 0.55 நம்ம எடுத்தோம். ஸோ அதை வந்தது பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ அதே டைப்பில் எல் டைப்பில் மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போய் 226 அப்படின்னு வந்துருந்தது. ஸோ அது எத்தனை பேர் நேசரே தெரியல. ஸோ வருத்தமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 9ஆம் தேதி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அந்த மிஸ்டேக் கிளியர் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறேன். ஸோ லைக் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ 530 பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த 530 பேர் லைக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த 530 பேர் நம்பிக்கையை நான் வீண் பண்ண மாட்டேன். ஸோ நல்லபடியாக 9ஆம் தேதி நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 564, அதே எல் டைப்பில் கீழே பார்த்தீங்கன்னா 226. ஸோ அதே எல் டைப்பில் கீழே பார்த்தோன்னா 271 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. அது பாருங்கள், உங்களோட பேட்டர்னில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒருத்தன் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாம். ஸோ உங்களுக்கும் இந்த நம்பர் மேட்சிங் ஆகுதா ஸோ அப்படின்னு பாருங்கள். நீங்களும் ஒரு கெஸ்ஸிங் எடுங்க. ஸோ உங்களுக்கு மேட்சிங் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் என்னோடய கணிப்பு. ஸோ என்னோடய அட்வைஸாக தான். எனக்கும் உங்களுக்கும் மேட்சிங் ஆன பட்சத்தில் நீங்கள் எடுங்க, இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் ஒரு பார்த்துட்டு விட்டுருங்க, சரிங்களா? ஸோ இந்த 271 வந்திருக்கு. ஸோ அது பாருங்கள். ஸோ பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட பேட்டர்னில் நிறைய நம்பர் வந்து மேட்சிங் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் இப்போது முந்தா நேற்று ஆடினா, ஸோ அந்த நேரத்தில் நம்ம பிசி எடுத்திருந்தோம். ஸோ அந்த பிசி டைப்லேயே இன்னொரு ஆட்டம் வருது. ஸோ அதுமாரி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ 0.74 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 462 இல்லைன்னா 264 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் மேட்சிங் ஆகுதுங்க. ஸோ மேட்சிங்கான நம்பர் வச்சு கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கும் வந்ததுனால ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு பேட்டர்னை மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா இதில் அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். ஸோ 266. ஸோ அதேமாரி ஒரு இது லைன் விட்டு, ஸோ அதுக்கு இதுக்கும் ஒரே பேட்டர்னில் எடுத்துருக்கிறேன். ஓரளவு மேட்சிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை விட்டு எடுத்தோம்னா 301. ஸோ 301ன்றது வருது. ஸோ 301 310 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. ஸோ அந்த 301 310 உங்களோட பேட்டர்னில் மேட்சிங் ஆகுதான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். ஸோ 310 301 வருது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலே வந்து இன்னொரு பேட்டர்ன். ஸோ இதை வந்து 0.74 அடித்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதிலே வந்து ஒரு லைன் மேலே ஒரு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா உள் நம்பரில் ஏபி உள் நம்பரில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிசியில் பார்த்திங்கன்னா 74. ஸோ 0.74 இருக்குங்களா? ஸோ பிசியில் 0.74 எடுத்திருக்காங்க. ஸோ அதேமாரி மேலே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு மேலே பார்த்திங்கன்னா ஏபியில் 564. ஸோ கீழே பிசி மேலே ஏபி. ஸோ ஏபி ஸோ நல்லா பாருங்கள், பிசி ஏபியில் ஆடிருக்காங்க. ஸோ ஏபியில் ஸோ அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதேமாரி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே ஏபியில் ஆடிருக்காங்க. ஏசியில் வரலான்றது ஒரு பேட்டர்ன் இருக்குதுங்க. ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிசியில் ஆடிருக்காங்க. ஸோ பிசி ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஏபி.
ஸோ ஏபியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாய் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகுது. ஸோ பிசி ஏபி, ஸோ இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நம்பரை பார்த்துக்கிட்டிங்கன்னா 226க்கு ஸோ நம்ம அதே எல் டைப்பில் தான் மேலே இருந்து எடுத்துருக்கோம். ஸோ ஒரு போர்டு விட்டு எடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 447 இல்லைனா 744. ஸோ இந்த 2 பேட்டர்ன் தான் இருக்குது பாருங்கள். ஸோ அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் டபுள்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். 744. ஸோ இது 744 பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 470 கூட ஒரு 470 ஸோ 406 அப்படின்ற கூட ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி போடலை. ஸோ அது ரொம்ப இது பண்ண வேண்டாம்னு சொல்லி மீடியமாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 477 470 474. ஸோ இந்த 3 நம்பர் இருக்குது. அதாவது 447 ஒன்று, 470 474. ஸோ 474 074 பார்த்துருக்கோம். ஸோ அது 474ன்ற ஒரு பேட்டர்ன் 3 நம்பர் இருக்குங்க. ஸோ அந்த 3 நம்பர் வந்துருச்சுன்னா இந்த 226 கீழேருந்து மேலே பார்த்தாலும் 426 இருக்குங்க. ஸோ அதுமாதிரி ஒரு 3 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 3 நம்பரில் பார்த்து நான் ஒரு நம்பர் தான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 3 நம்பரும் மார்க் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நம்பர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி சேனல் ரன்னிங் சேனல்லாம் சரியாக மேட்சிங் ஆகலாம். ஸோ வீக்லி சேனல் பார்க்குறேன். ஸோ வீக்லி சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் 817. ஸோ 817க்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா திங்கக்கிழமை பிசி நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 141. ஸோ அதேமாரி மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாள் அப்படியே விட்டு பார்த்திங்கன்னா 052. ஸோ 052 இருக்குங்க. அது பார்த்தலாம் கிளியராக நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதே எல் டைப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ மறுபடியும் 817 அதே எல் டைப்பில் 141 அதே எல் டைப்பில் 052. ஸோ 074 வந்திருக்கு. 74க்கு 0 அப்படியே வச்சு 7க்கு 2 கழிச்சாங்கன்னா 4லேருந்து 2 கழிச்சாங்கன்னா ஸோ 052 சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 நாளில் ப்ளஸ் மைனஸ் கேம் தான் ஆடுவாங்க. ப்ளஸ் மைனஸ் கேமில் நம்ம கொஞ்சம் பிடிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 15 தேதிக்குள்ளே ஒரு 2-3 டோக்கன் நம்ம கெஸ்ஸிங்கில் வர பார்க்குறேன். ஸோ அதை நான் பெஸ்ட்டாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதேமாரி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல் டைப்பில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே. ஸோ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 817. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த 17லேருந்து பி போர்டு 1லேருந்தே எடுத்தாங்க. ஸோ 1லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 141. அதே 1 அதாவது பி போர்டுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 817 பி போர்டுலேருந்து ஏசி எடுத்துகிட்டு பி போர்டு நம்பர் மட்டும் எடுத்திருக்காங்க. பி போர்டு நம்பரில் எடுத்து 141. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா பி போர்டுலேருந்து மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ ஏசியை விட்டுட்டு பி போர்டுலேருந்து எடுத்திங்கன்னா 402. ஸோ பி போர்டுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 817க்கு பி போர்டுலேருந்து 1 எடுத்திருக்காங்க. எடுத்து 141 எடுத்திருக்காங்க. ஸோ 141 நம்ம பி போர்டு மட்டும் எடுத்து 402ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 402ன்னு எடுத்திருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதேமாரி பேட்டர்ன். ஸோ அந்த 817 பி போர்டுலேருந்து எடுத்திருக்காங்களா? ஸோ அதுலேருந்து பி போர்டுலேருந்து 141 எடுத்துக்கோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேட்சிங் ஆகும். ஸோ இதே நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடித்த நம்பர் கடைசி நம்பர் 141. ஸோ அந்த 141லேருந்து ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கோம். அதையும் பாருங்கள். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அதேமாரி பேட்டர்ன் தான் எடுத்திருக்கும். ஸோ இது இப்போ லாங்கில் எடுக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் எடுத்திருக்கேன். ஸோ அந்தமாரி நான் ஐடியா பண்ணி எடுத்துருந்தா நேற்று 8ஆம் தேதி டோக்கன் வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஐடியா இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 141க்கு பி போர்டுலேருந்து எடுத்து 418 ஒரு நம்பர். ஸோ 418 எடுத்திருக்காங்க. ஸோ நான் சப்போஸ் சி போர்டு வந்துச்சுன்னா பி போர்டு எடுத்துட்டாங்க. ஸோ பி போர்டு வந்து சிக்கு தரும். சியில் வந்துச்சுன்னா 135. ஸோ 2 நம்பர் 418 இல்லைன்னா 135 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க் பண்ணது ஒரு நம்பர் தான் 135 தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
470 474 447 271 474 060 052 402 418 135 958 268 682 780. ஸோ அந்த 780 785 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 85ன்றதை நான் சொல்லலை. ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நல்லா வெற்றி கிடைக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லைக்ஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ 530 பேர் லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கமெண்ட் பண்ண பிரதர்ஸ் அண்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாள். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பையோட பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதில் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு நாளை ஒரு வெற்றியில் சந்திப்போம். இனிய நாள், நாளை நல்ல நாளாக வர வாழ்த்துக்கள்.